என் அன்புக்குரியவர்களே, இறைமகனேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய நாள். ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பதாக அனுப்பி உங்களுக்கு முன்னே செல்லுவார். ஏன், எப்படி நடக்குமோ, எப்படி முடியுமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். அந்த கலக்கத்தை விட்டு விடுங்கள். கர்த்தர் முன் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சில வேளைகளில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா, இல்லை நானாக யோசிக்கிறேனா, இல்லை பிசாசு என்னை தூண்டுகிறானா என்றெல்லாம் நீங்கள் குழம்பி போவது வழக்கம். அப்படித்தானே? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் தேவன் சொல்லுவதின்படி வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆனால் சில வேளைகளில் சந்தேகங்கள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது, தயக்கங்கள் வருகிறது, சரியா தவறா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது. சரி, இப்படி நம்மை போல இது கர்த்தருடைய வார்த்தை தானா, இது ஆண்டவர் சொல்லுகிறது தானா என்று ஒரு தாசனுக்கு கேள்வி வந்தது. அவர் பொறுத்திருந்தார். அவர் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டார் என்று ஒரு வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். எரேமியாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எரேமியா, உன் வாழ்க்கையில் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். அது என் ஜனங்களுக்கு நான் செய்ய போகிற நன்மைக்கு ஏதுவாக ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்டாக இருக்கும், ஒரு தீர்க்க தரிசன செயலாக இருக்கும். நீ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையில் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுவான். நீ அந்த நிலத்தை வாங்கி பத்திரத்தில் கையெழுத்திட்டு முத்திரையிடு என்று ஆண்டவர் பேசுகிறார். எரேமியாவுக்கு சந்தேகம். தேசமே சிறைப்பட்டு போகிறது, ஆண்டவர் நம்மை நிலத்தை வாங்கும்படி சொல்கிறாரே, இது உண்மையாகவே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையா, இல்லை என் மனதின் பிரம்மையா, இல்லை பிசாசு என்னை தூண்டுகிறானா என்று எரேமியாவுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையில் அவரிடத்தில் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னதற்கு அடையாளம், முன்னடையாளம் அப்படியே நடக்கிறது. அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று எரேமியா அறிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதில் உங்களுக்கு சற்று நிதானம் தேவை. நீங்கள் ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பரவசத்தோடு ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்று பெரிய தீர்மானங்களுக்கு முடிவெடுக்கக்கூடாது. சிறு சிறு காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உற்சாகமாக எடுத்து நீங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் பெரிய காரியங்களை நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது சற்று நிறுத்தி நிதானமாய், இது ஆண்டவருடைய வார்த்தை தானா, கர்த்தருடைய சித்தம் தானா என்றெல்லாம் பொறுத்திருந்து ஆண்டவர் அதை உறுதி செய்யும் பொழுது அதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். எரேமியா என்ன செய்தார்? காத்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னபடியே ஒரு முன்னடையாளம் நடந்தது. போய் ஆனதோத்தில் இருக்கிற நிலத்தை பணத்தை கொடுத்து வாங்கினார். உங்கள் வாழ்க்கையில் இதுதான். விசுவாசிகள் இன்றைக்கு அநேக காரியங்களில் தவறி போகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் அல்லாத ஒன்றை அவர்கள் கர்த்தருடைய சித்தம் என்று தெரிந்து எடுத்து முடிவெடுத்து சிக்கிக்கொள்ளுகிறார்கள். முக்கியமாக திருமணம், வேலை, வெளி தேசங்களுக்கு செல்லுதல், பிற ஊர்களுக்கு போய் செட்டில் ஆகிற இதை போன்ற காரியங்களிலெல்லாம் பொறுமையாய் காத்திருந்து கர்த்தருடைய சித்தம் என்று ஒரு முறை மட்டுமல்ல, 2 முறை 3 முறை ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தின பிறகு நீங்கள் காரியத்தை துவங்கி காரியத்தை முன்வைத்து கடந்து செல்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கஷ்டங்களுக்குள் உட்பட மாட்டீர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாய் காத்திருங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். ஆண்டவருடைய சித்தம் என்று அறிந்த பிறகு செயல்படுங்கள். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எரேமியாவின் வாழ்க்கையிலே நீங்க சொன்ன காரியங்கள் அப்படியே நடந்த பொழுது, அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன் என்று எரேமியா சொன்னதை போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அது நிறைவேறுகிறதற்கு காத்திருக்கிற நாட்களில் உம்மிடத்திலிருந்து சரியான உறுதியை வாங்கி வாழ்க்கையில முடிவெடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பரவசத்தின் நிமித்தமும் அல்லது உற்சாகத்தின் நிமித்தமும் உந்துதலின் நிமித்தமும் ஏதோ ஒன்றை தெரிந்தெடுத்து இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நிறுத்தி நிதானமாய் முடிவெடுக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசுவார், திரும்ப உறுதிப்படுத்துவார்,
காத்திருங்கள், வார்த்தையை பெற்றுக்கொண்டு, உறுதியை பெற்றுக்கொண்டு முடிவெடுங்கள். வாழ்க்கை வெற்றியாகவே இருக்கும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.